செலவு பண்ணாதீங்க. 2வது விஷயம், உங்க கடமையிலேருந்து எப்பவுமே மாறாதீங்க. கீதையில கிருஷ்ண பரமாத்மாவே இதுதான் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய தலையாய ஒரு விஷயமா இத சொல்லியிருக்காரு. உங்க கடமையிலேருந்து எப்பவுமே மாறக்கூடாது. டூ யுவர் டியூட்டின்னு சொல்லியிருக்காரு. நான் டியூட்டின்னு இங்க எத சொல்றேன்னா, நீங்க ஒரு வேலைக்கு போறதையோ, இல்ல வீட்ல மத்தவங்களுக்காக பண்ற விஷயங்களையோ, உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த விஷயத்த அத தள்ளி வச்சுட்டு நீங்க கன்டினியூஸா அத பண்ணிட்டே இருங்க. உங்க பசங்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள செய்யுங்க. நான் ஏன் பண்ணணும்? எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? அப்படின்லாம் இல்லாம, உங்க கடமைய மட்டும் பண்ணிட்டே இருங்க. இதுக்கான பலன் நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும் உங்களுக்கு. 3வது விஷயம் நெறைய பேசுறத நிறுத்திடுங்க. அது சண்டையா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கிறதா இருக்கட்டும், பேசுறத நிறுத்திடுங்க. எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் சரி, இல்ல சொன்னாலும் சரி, ஒரு சின்ன எஸ் ஆர் நோவோட முடிச்சுக்கோங்க. ஒரு கோவமா இருக்கிற மாரியோ, இல்ல சர்காஸ்டிக்கா அது நக்கலா சொல்றது, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா, இது ப்ரொவோக் பண்ற மாரி இருக்கும். இப்போ பிசிக்கலி அபியூஸ் ஆகுறவங்களுக்கு இது நெகட்டிவா முடிஞ்சிரும். டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ப்ரொவோக்கிங்கா பேசும்போது, அவங்க அதிகமா உங்கள துன்புறுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன கன்வே பண்ணுமோ, அத பண்ணிட்டு, அத தாண்டி எதுவுமே பேசாதீங்க. 4வதா நான் சொல்லப் போற விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நீங்க உங்க ஃபோக்கஸ் எல்லாத்தையும் உங்க மேல திருப்பணும். உங்க ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட டயட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணுமா? அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்கேயாவது ஜாப் போலாமா? இல்ல பிசினஸ் பண்ணலாமா? அப்படி ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்ஃப் குரோத், செல்ஃப் டெவலப்மென்ட் இதுதான் உங்களோட மந்த்ராவா இருக்கணும். இது மத்தவங்களுக்காக ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படி கிடையாது. இது உங்களுக்காக நீங்க பண்றீங்க. நீங்க மத்தவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு, உங்கள எப்ப கவனிக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, அடுத்தவங்களும் உங்கள கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க இப்படி செல்ஃப் கேர்ல கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது, அவங்க உங்கள கவனிக்காம இருக்காங்களா? இல்ல அப்ரிஷியேட் பண்றாங்களா? அப்படின்னு யோசிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்கள்ட்ட பேசும்பொழுதோ, ஹெல்ப் பண்ணும்பொழுதோ, இல்ல ஏதாவது கேட்கும்பொழுதோ, இவன் எதுக்கு நம்மள்ட்ட பேசுறான்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா நீங்க அந்த லெவல் போயிருப்பீங்க. நீங்க முன்னாடி என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, அதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயமா இப்ப மாறி இருக்கும். So let them live their small pathetic life they are leading. Focus on your self care and growth from today. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்கள்ட்ட இருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காத பொழுது, உங்கள நீங்களே இந்த மாரி ட்ரீட் பண்ணிக்கோங்க. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நெறைய செல்ஃப் கேர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு.